வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தண்ணியே சேர்க்காமல் ட்ரை சிக்கன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது காற்று போகாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபுட் ரேப்பர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற பிளேட்டுக்கு வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். காற்று போகாமல் இருந்தால் தான் சிக்கனுக்குள்ளே நல்ல மசாலா இறங்கும். இதை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். லைட்டாக வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் வணங்கினதும் வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்றேன். கொஞ்சமாக வணங்கினதும் கேப்சிகமை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 30 நிமிஷம் ஊற வச்சுருந்த சிக்கனை கடாயில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடுறேன். நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் சிக்கனை நான் வேக வைக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் ஆகியிருக்கும். சிக்கனில் இருந்தே தண்ணி வெளியே வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனில் இருந்து வந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா குக் ஆகிடும். நல்லா கிளறி விட்டு மறுபடியும் சிக்கனை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்புறம் மூடியை எடுத்துட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுறேன். நான் ஆல்ரெடி வணக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் ஒன்றா சேர்த்து சிக்கனில் போட்டு மசாலா பிடிக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம். சிக்கன் இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. வாசனைக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்பாத்தி தோசை கூட சாப்பிட சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் நம்ம சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.